ஓம் சாய்ராம். என் செல்லமே, நீ கனவிலும் கற்பனையிலும் நடக்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை நிஜமாகவே நடக்கப் போகிறது. மங்களம் உண்டாக போகிறது. எதிர்பார்த்து காத்திருந்தது உன் கைகளில் வந்து சேரும். இதுவரை நீ நினைத்தும் சிந்தித்தும் பார்க்காத அளவிற்கு உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். நான் உனக்கு ஒரு வழியை அமைத்து தரப்போகிறேன். அதுவும் ஒரு நல்ல வழி. என் அன்பு பிள்ளையே, நான் காட்டும் அந்த வழியில் நீ நிச்சயம் உயர்வாய். ஆனால் இப்பொழுது கூட நான் கூறும் இந்த வார்த்தையில் நம்பிக்கை வரவில்லை. ஏனெனில் என் அன்பு குழந்தை, அந்த அளவிற்கு உன் வாழ்வில் படாத கஷ்டங்களை இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். திரும்பவும் நீ எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் என்று கேட்கிறாய். ஒரு பிரச்சனை முடிந்து அதற்கு தீர்வு கிடைப்பதற்குள் அடுத்த பிரச்சனையா என்று நீ கேட்பதும் புரிகிறது. என் தங்கமே, நான் என்றும் உன்னை மறக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். நான் உன் அருகில் இல்லாவிட்டாலும் உன்னை என்றும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் செல்லமே, உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் இப்பொழுது தீர்வு கிடைக்கப் போகிறது. நான் கூறுவதை கவனமாக கேள். விதி என்பது விளக்க முடியாதது. லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும். கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்களை கொடுக்கும். கர்ம வினையின் முன்பு முடிந்த அளவிற்கு பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகளையே செய். பிறகு உன் கர்ம வினையிலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு உதவுவேன். அப்படி நீ செய்யாவிட்டால் எந்த ஒரு உபாயமும் எடுபடாது என்பதை புரிந்து கொள். தர்மமே தலை காக்கும். என் செல்லமே, உன் மனதில் உள்ள விவாதங்களையும் வீண் வாதங்களையும் விட்டுவிட்டு தீங்கிற்கு தீங்கு என்பதையும் விட்டுவிட்டு தீங்கிற்கும் நன்மையை செய்து பார். ஆனால் பாதுகாப்பாக இருந்து. அந்த ஆனந்தம் சொல்ல முடியாதது. அந்த தீங்கிற்கு நன்மையை செய். பிறரது சொற்கள் உனக்கு இனி தீங்கிழைக்காது. அதே போல் உனக்கு தீங்கிழைத்தவருக்கு உதவி தேவைப்படும் பொழுது நீ அவர்களுக்கு உதவி செய். அதனால் நீ பெரிய அளவில் உயர்வாயே தவிர என்றும் தாழ்ந்து போய்விட மாட்டாய். ஏனெனில் விட்டு கொடுத்து போவார் என்றும் கெட்டு போக மாட்டார். எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கொள். என் அன்பு புனிதமானது. அதே போல் அன்பு என்றுமே உலகில் புனிதமானது. அன்பு இல்லாத கல் போன்ற மனிதர்களிடத்தில் கூட நீ அன்பை கொடுத்துப்பார். அது திரும்பவும் உனக்கு கிடைக்கும். உனக்கு எது வேண்டுமோ அதை முதலில் நீ மற்றவருக்கு கொடு. அது பன்மடங்கு பெரிதாக திரும்ப உனக்கே கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. ஆம், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆனால் நிச்சயமாக நீ நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் அதுவே உனக்கு கிடைக்கும். நாம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுவே நம் வாழ்வில் நடக்கும் என்பதை புரிந்து கொள். என் செல்லமே, வாழ்க்கையில் நம்பிக்கை என்பதை மட்டும் மறந்தும் விட்டுவிடாதே. இது நடக்கும் என்று மனதில் நம்பிக்கையோடு என்னிடம் கூறிவிட்டு உன் வேலையை செய். என் மீது இருக்கும் நம்பிக்கையிலும் உன் மீது இருக்கும் நம்பிக்கையிலும் நான் நிச்சயம் நீ ஆசைப்பட்டதை நடத்தி விடுவேன். நீ பெரிதாக வெளியில் போய் உதவி செய்ய வேண்டிய அவசியமில்லை. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து வந்தாலே போதும். உன் துயரங்கள் அனைத்தும் நிச்சயம் முடிவுக்கு வரும். அதே சமயம் என்னிடம் பக்தியோடு வந்த பிறகு உடனே வேண்டியது கிடைத்துவிட வேண்டும் என்று எண்ணாதே. ஏனெனில் பக்தி என்பது இறை அருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவுச் சீட்டு. இந்த இறைவனின் அன்பை பெற்றுவிட்டதற்கான இது ஒரு அங்கீகாரம். இறைவனுக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு தர்ம வழியில் செயல்பட்டு நீ காத்திருக்க வேண்டும். இதற்கிடையில் சோதனைகள் எல்லாம் வரும். ஆனால் பயப்படாதே. இந்த சோதனைகள் எல்லாம் முடிவடைந்த பிறகு நீ நேர்வழியில் நல்லபடியாக நடந்து கொள்ளும் பொழுது உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயம் பூர்த்தி செய்யப்பட்டுவிடும்.
என் தங்கமே, நான் கூறுவது ஒன்றுதான். யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் தர்ம வழியில் நீ நடந்து வா. இனி யாருக்கும் எந்த தீமையும் செய்யாதே. என் பிள்ளையே, தீங்கு என்பது செயலால் மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள். வார்த்தைகளாலும் கூடத்தான், உன் எண்ணங்களாலும் கூட யாருக்கும் எந்தவித தீங்கையும் செய்து விடாதே. என் கண்மணியே, யார் மனதையும் புண்படுத்தி நோகடித்து விடாதே. நீ ஒருபோதும் யாரையும் பழிவாங்கவும் சாபமிடவும் கூடாது. என் அன்பு பிள்ளையே, உனக்கு யார் தீங்கிழைத்தாலும் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ கவலைப்படாதே. அவர்களுக்கு தக்க பாடத்தை ஏதோ ஒரு வகையில் புகட்டி அதற்கான தண்டனையையும் நான் வாங்கி கொடுப்பேன். அதனால் நீ இனி எதற்கும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு. இப்படி நீ செய்வாயானால் உன் மனதில் நீ நினைக்கும் அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ ஈர்த்து விடுவாய். உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும். ஆம், நீ செய்த புண்ணியங்களும் தக்க சமயத்தில் உன்னை காத்துவிடும். இனி உனக்கு கெடுதல் என்பதே இருக்காது. எனினும் தர்மம் நிச்சயம் தலை காக்கும். உன் வாழ்க்கையில் இனி மங்களமான விஷயங்கள் நடக்கும். மங்கள செய்தியையே நீ கேட்பாய். என் செல்ல குழந்தையே, இனி உனக்கு நன்மையே உண்டாகட்டும். உன் சாயிருக்க பயமேன். உன் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.